பொதுஜன பெரமுன ரணில் உறவில் தொடரும் விரிசல் வெளியான அதிரடி காரணம். தாஜுதீன் கொலையுடன் சிரந்தி கீரகம் தொடர்பு வெளியாகும் அதிர்ச்சி தகவல்கள். தந்தைக்கு பாதுகாப்பு வேண்டும், அரசாங்கத்திடம் மண்டியிடம் நாமல் ராஜபக்ஷ. ஈழப்போரில் வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்கள், சரத் பொன்சேகாவின் திடுக்கிடம் சாட்சியங்கள். போதைப் பொருளுடன் சிக்கிய மொட்டு உறுப்பினர் தொடரும் விசாரணை. பதவி பறிப்பு விவகாரம் ஆத்திரத்தில் பிமல் ரத்நாயக்க. கச்சதீவில் தஞ்சமடைய உள்ள தமிழக கடற்தொழிலாளர்கள் தீவிரமடையும் போராட்டம். எதிர்வரும் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு பொதுஜன பெரமுன ஒருபோதும் ஆதரவளிக்காது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் கூறியுள்ளார். நேற்றைய தினம் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய பேட்டியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கோ அல்லது வர இருக்கும் தேர்தல்களில் அவரை வழிநடாத்துவதற்கோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவளிக்கவோ எந்த எண்ணமும் இல்லை என அவர் கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகளுக்கும் பொதுஜன பெரமுனவின் கொள்கைகளுக்கும் இடையிலான இணக்கமின்மையே இதற்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக ஆதரவளித்திருந்த நிலையில் பின்னர் கொள்கைகளில் வேறுபாடு காணப்பட்டதாகவும் காரியவசம் மேலும் கூறியுள்ளார். இருப்பினும் தற்போதைய அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளுடன் இணைந்து பொதுஜன பெரமுன செயல்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தான் தவறேதேனும் செய்திருந்தால் யார் வேண்டுமானாலும் விசாரணைக்கு சென்று அவற்றை நிரூபிக்க முடியும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை மாற்றத்தின் போது பிமலிடமிருந்த துறைமுகம் மற்றும் விமான சேவைகள் அமைச்சு பொறுப்பு அனுர கருணா திலகவுக்கு மாற்றப்பட்டிருந்தது. இந்த விடயம் கடந்த 2 நாட்களாக பெரும் பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் பிமல் செய்த தவறுகளால் தான் குறித்த பதவி பறிக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்திருந்தன. அவ்வாறாயினும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பொறுப்பு பறிக்கப்படவில்லை எனவும் அரசாங்கத்தின் இலக்குகளை மிகவும் திறம்பட அடையும் வகையில் அவை மாற்றியமைக்கப்பட்டதாக அரசாங்கம் விளக்களித்துள்ளது. அதன்படி இது குறித்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள பிமல் ரத்நாயக்க, ஜனாதிபதி தன்னை நம்பும் வரை எதிர்க்கட்சிகளின் பேச்சுக்களால் தான் குழப்பமடைக்கப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இந்த விடயங்கள் குறித்த எதிர்க்கட்சிகளிடம் இந்த சான்றிதழ்களையும் பெற தனக்கு அவசியமில்லை என்றும் பிமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். ஈழப்போரின் இறுதி தருவாயில் கோட்டாபய ராஜபக்ஷ சவேந்திர சில்வாவிடம் தொலைபேசியில் வெள்ளைக்கொடியுடன் சரணடைய வருபவர்கள் தொடர்பில் பேசியதாகவும் அதை காணொலி எடுத்த ஊடகவியலாளரை அவர்கள் கொலை செய்ய தேடியதாகவும் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். யூடியூப் தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். குறித்த ஊடகவியலாளர் தற்பொழுது நாட்டை விட்டு தப்பியோடி அமெரிக்காவில் வாழ்வதாகவும் சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் 2009ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி காலை ஊடகவியலாளர்கள் கூடியிருந்த நிலையில் சவேந்திர சில்வாவுக்கு வந்த தொலைபேசி அழைப்பில் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ பேசியிருந்தார். வெள்ளைக்கொடியுடன் சரணடைக்க நாள் முழுவதும் வருவதாகவும் 3ஆம் தரப்பிடம் சரணடைவது சாத்தியமில்லை, எங்களிடம் தான் சரணடைய வேண்டும் என பேச்சுவார்த்தை நடாத்தியுள்ளதாகவும் சவேந்திர சில்வா ஊடகவியலாளர்கள் இருப்பது அறியாது கூறுகின்றார். அதன்போது குறித்த தொலைபேசி உரையாடலை அங்கிருந்த ஒரு ஊடகவியலாளர் காணொலியில் பதிவு செய்கின்றார். அந்த ஊடகவியலாளரை கொள்வதற்கு இவர்கள் தேடி திறந்தனர். அவர் அமெரிக்காவிற்கு தப்பி சென்று தற்பொழுது அமெரிக்காவில் வசித்து வருகின்றார். குறித்த காணொலி இன்னும் என்னிடம் இருக்கின்றது. 2009 மே மாதம் 17ஆம் தேதி இரவு 9:30க்கு தான் நான் சீனாவிலிருந்து இலங்கைக்கு வந்தேன். இறுதிப் போர் 17ஆம் தேதி அதிகாலை 2:30 மணிக்கு தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் 17ஆம் தேதி காலை முதல் கோட்டாபய மற்றும் பசில் ராஜபக்ஷ அனைவரும் வெள்ளைக்கொடியுடன் சரணடைய வருபவர்கள் தொடர்பில் நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். எனினும் எனக்கு அது தொடர்பில் எதுவும் தெரிவிக்கவில்லை. இவ்விடயங்கள் தொடர்பில் பின்னரே அறிய கிடைத்தது என்று சரத் பொன்சேகா மேலும் தெரிவித்துள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு தொடர்பில் முறையான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பண்டாரவளையில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் குடிமக்களை பாதுகாக்கும் பொறுப்பு தற்போதைய அரசாங்கத்திற்குண்டு எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், பாதுகாப்பை மீளப்பெறும் போது அரசாங்கம் எவ்வித நியதிகளும் பேசவில்லை. எனினும் தற்பொழுது குண்டு துளைக்காத வாகனத்தை மீள கோரும் போது மாத்திரம் கோரிக்கை கடிதத்தை கேட்கின்றனர். பாதுகாப்பு பறிக்கப்படும் போது இதில் எவ்வித அரசியல் ரீதியான நோக்கங்களும் இல்லை என்றே அரசாங்கம் கூறியிருந்தது. எனினும் அது அப்படி தெரியவில்லை. நாட்டு மக்கள் மட்டுமன்றி முன்னாள் அரசு தலைவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதும் அரசாங்கத்தின் பொறுப்பாகும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு தொடர்பில் முழுமையாக ஆய்வு செய்து அவருக்கான பாதுகாப்பை மீள வழங்க வேண்டும் என்று நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தெஹி அத்தகண்டிய பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிடைத்த தகவலின்படி இவரது வீட்டில் கைது செய்யப்பட்ட பிரதேச சபை உறுப்பினர் 9 கிராம் 95 மில்லிகிராம் கஞ்சாவை வைத்திருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்போது ரத்மில் கந்துர தெஹி அத்தகண்டிய பகுதியில் வசிக்கும் வசந்தகுமார் என்பவரே கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெஹி அத்தகண்டிய காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமைக்கும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனின் படுகொலையுடன் தொடர்புடைய மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹெவ்லாக் விளையாட்டுக் கழகம் மற்றும் கடற்படைக்கிடையில் நடைபெற்ற ரக்பி போட்டியொன்றின் போது ஹெவ்லாக் கழகம் வெற்றி பெற்ற சந்தோஷத்தில் வசீம் தாஜுதீன் சிரந்தி ராஜபக்ஷ அமர்ந்திருந்த பெவெலியின் பக்கம் சென்று தனது பின்புறத்தை காட்டி நையாண்டி செய்துள்ளார் என விசாரணை அதிகாரிகளால் தகவல்கள் அறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அப்போது நாட்டின் முதல் பெண்மணிக்கான சிரந்தி ராஜபக்ஷ அவருடைய சக தோழிகளுடன் பெவிலியனில் அமர்ந்து போட்டியை ரசித்துள்ளார். இதன்போது பாதுகாப்பு அதிகாரிகளும் இருந்துள்ளனர். தாஜுதீனின் இந்த நையாண்டி சிரந்தி ராஜபக்ஷவை அதிகமாக பாதித்திருக்கக்கூடும். ஜனாதிபதியின் பாரியார் என்ற வகையில் அவருக்கு அது பெரும் அவமானமாகவும் இருந்திருக்கலாம். அதன் ஒரு தாக்கம் பழிவாங்கலுக்கு காரணமாக இருக்கலாம் என்று விசாரணை அதிகாரிகள் ஊகிக்கின்றனர். தாஜுதீன் கொலை செய்யப்பட்ட அன்றைய தினம் சிரந்தி ராஜபக்ஷ எடுத்ததாக கூறப்படும் 42 தொலைபேசி அழைப்புகளும் இதை ஒரு கோணத்தில் உறுதிப்படுத்துவதாக இருக்கின்றது என தெரிவிக்கப்படுகின்றது. நாமல் ராஜபக்ஷ, யோசித ராஜபக்ஷ ஆகியோர் அடங்கிய ஒரு குழு ஹெவ்லாக் கழகத்தை கொள்வனவு செய்வது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடாத்தி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தாஜுதீன் மற்றும் ஹெவ்லாக் கழகத்தை சேர்ந்த சிலர் அதை கடுமையாக எதிர்த்துள்ளனர். ஹெவ்லாக் கழகத்தில் இவர்கள் சிறு குழுவினர் என்றாலும் அந்த கழகத்தில் பெரும் பலத்தை கொண்டிருந்தனர். இந்த கொள்வனவில் சிரந்தியின் பங்கு அதிகமாக இருந்தமை தொடர்பில் அறிந்து கொண்டிருந்த தாஜுதீன் சிரந்தி ராஜபக்ஷவிடம் கடும் கோபத்திலேயே இருந்துள்ளார். அவர்கள் தான் இந்த கழகத்தின் சிறந்த ரக்பி வீரர்கள், அவர்கள் கழகத்தில் பெரும் ஆதிக்கத்தை செலுத்தியுள்ளனர் என விசாரணை அதிகாரிகளால் பல காரணங்கள் கண்டறியப்பட்டிருந்தாலும் சாட்சியங்களே அதன் உண்மைத்தன்மையை தீர்மானிக்கும் எனவும் மேலும் கூறப்படுகின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் நீட்டிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் 5வது ஆய்வை நிறைவு செய்து நிதியை விடுவிக்க இலங்கை 2 முக்கிய நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது. ராமேஸ்வரத்தில் உள்ள அனைத்து கடற்தொழில் குடும்பத்தினரும் படகில் சென்று கச்சதீவில் தஞ்சமடிக்கும் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக தமிழக விசைப்படகு கடற்தொழில் சங்க மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெயசுராஜா தெரிவித்துள்ளார். அதற்கான திகதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். அத்துமீறி கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இலங்கையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தமிழக கடற்தொழிலாளர்களை விடுவிக்க கோரி நேற்று ராமேஸ்வரத்தில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.